பவுல் எழுதுறாரு, நமக்குள்ள யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, நமக்குள்ள எதுவுமே கிடையாது. எப்போ நாம ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோமோ, எப்ப சபைக்குள்ள வந்துட்டோமோ, we are all one. அவ்வளவுதான். ஒரு பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஒரு தேவனுக்கு நாம் சீஷர்களாய் இருக்கிறோம், ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம், ஒரு பரலோகத்திற்கு நாம் அங்கத்தினர்களாய் இருக்கிறோம். அவ்வளவுதான். இங்க எந்த விதமான பாகுபாடு கிடையாது. அவன் இவன், படிச்சவன் படிக்காதவன், அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன், அந்த ஊர்க்காரன் இந்த ஊர்க்காரன். அவன் திருநெல்வேலிக்காரங்க அப்படித்தான் செய்வான். உடனே அவரு ப்ராப்பர் திருநெல்வேலி இல்லைங்க, நாகர்கோயிலாம். நாகர்கோயில் அப்படித்தான் செய்யும். நாங்க மதுரைக்காரங்களாம் அப்படி கிடையாது தெரியுமா? லூசு பயிலுவோம். சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கிற மடையர்கள் நீங்க வேணா அப்படியே லைவ்ல போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சபைக்குள்ள என்ன பாகுபாடு வேண்டி கிடக்கு? எந்த ஊர் அந்த என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும், சகலருக்காகவும் சிந்தப்பட்டது. சபைக்குள்ள உட்காந்து கேட்கிறான், பாஸ்டர் எந்த ஊருக்காரு? எந்த ஊருக்காரன் உனக்கு என்னடா? எந்த ஊருக்காரன் தான் உனக்கு என்ன? உனக்கு சத்தியம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டியதானே? இங்கே உட்காந்துட்டு அவர் எந்த ஊருக்காரு, அவர் எங்கிருந்து வந்தாரு, அவங்க சொந்தக்காரங்களா யாரு? கிறுக்கு பயிலுவோம். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கான், ஹிஸ்டரி ஜாகிரபி தேடுறான் உட்காந்து. அவருடைய ஹிஸ்டரி என்ன, இவன் யார் எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவன் மலையாளி, இவன் கன்னடம், அவன் தெலுங்கு, இவங்க தமிழ், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே தான் இதெல்லாமே இருக்கு. நமக்குள்ள எதுவுமே கிடையாது. நம்ம அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். மொழி வேணா வேற வழி இல்லை, பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்நிய பாஷையில் நாம் எல்லாம் ஒரே மொழியத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். பாபிலோன்ல அவங்களுக்குள்ள பாஷை தாறுமாறாச்சு, பிரிவினை வந்துச்சு. இங்கேயும் பாஷையை வச்சுதான் பிரிக்கிறான். அவன் மலையாளி, இவன் தெலுங்கு. அதனால தான் ஆண்டவர் பார்க்கிறாரு, அத்தனை பேருக்கும் ஒரே பாஷை, அந்நிய பாஷை கொடுத்துட்டாரு, வேலை முடிஞ்சு. ஆவில நிரம்பும் போது நம்ம எல்லாம் ஒரே பாஷை உடையவர்களா மாறிட்டோம். எப்போ பாஷை தாறுமாறாச்சோ பிரிவினை வந்துச்சு, எப்போ பாஷை ஒன்னாச்சோ ஒரு மனம் வந்துருச்சு. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு சபைக்குள்ள இருக்கும்போது இந்த பாகுபாடு எதுலையுமே இல்லை. மொழி, மாவட்டம், ஊரு, நாடு எதுவும் கிடையாது. நம்மள அத்தனை பேரையும் ஒரு தேவன் தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, ரட்சித்து வச்சிருக்கிறாரு. இங்க யாரையும் யாரும் அப்படி பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்க தான் இந்த எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற முதல் டூல், பிசாசோடைய டூலா மாறிடுவீங்க. நீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கேட்காதீங்க எந்த ஊருன்னு. எதுக்கு கேட்குறீங்க எந்த ஊருன்னு? எந்த ஊரா இருந்தா என்ன? சிலர்லாம் அப்படியே கேட்பான், என்ன கேட்பான் அப்படியே, பாஸ்டர் நீங்க மதுரையோ அப்படின்பா. ஏன்? இல்லை உங்க பாஷை காட்டுதே. இல்லை, எனக்கு அப்பயே தெரியும் நீங்க திருநெல்வேலி தானே அப்படின்பா. என்னத்துக்காக நான் திருநெல்வேலியா இருந்தானே, நான் நாகர்கோயிலா இருந்தானே, நான் மதுரையா இருந்தேன், என்ன உங்களுக்கு அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுல ஒரு சந்தோஷம். பாஸ்டர் எங்க ஊருக்கார் தெரியுமா? இவன் தான் பிரிவினையோட முதல் ஆளு, பிரிக்கிறவன், பாஸ்டர் பிரிக்கிறவன் இவன் தான். பாஸ்டர் எங்க ஊரு? எனக்கு அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன், நான் சென்னைக்காரன். ஏன்னா இந்த ஊர்ல மட்டும்தான் எவன் எந்த ஊர்னே தெரியாது. இது ஒரு குழப்பமான ஊர். இது மொத்தத்தையும் போட்டு, இந்த ஸ்வீட் கடைக்கு போனீங்கன்னா ஒரு மிக்சர் இருக்கும் தெரியுமா, அதில் பார்த்தீங்கன்னா ஓம்புடி, வேர்க்கடல, காராபூந்தி எல்லாம் போட்டு கலக்கி வச்சிருப்பான். காராபூந்தி தனியாக விற்கும், மிக்சர் ஓம்புடி தனியாக விற்கும், வேர்க்கடல தனியாக விற்கும். எல்லாத்தையும் போட்டு அதுக்கு பேர் என்னது? என்ன மிக்சர்? மிக்சர். அவ்வளோதான் மிக்சர். நம்ம எல்லாம் அது அந்த மிக்சர் யாருன்னா சென்னை தான். சென்னை இஸ் த பெஸ்ட் மிக்சர். எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது நான் எந்த ஊரா இருந்தா என்ன, எங்க இருந்தா. நான் பிறந்து வளர்ந்து சென்னை, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. என்ன எந்த மொழிக்காரன் எந்த ஜாதிக்காரன் யாருமே பார்க்கல, எந்த நாட்டுக்காரன் பார்க்கவே இல்லை. என்ன நாகர்கோயிலுக்கு கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க, அவங்க என்ன சென்னைன்னு பார்க்குறாங்களா? சத்தியம் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்க இங்கேருந்து கனடாவுக்கு கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க, என்ன பார்க்குறாங்க? இவங்கெல்லாம் இந்தியன்ஸ் பார்க்குறாங்க, இல்லை சத்தியம் இருக்கா? இங்கேருந்து ஒரு ஸ்ரீலங்கா கூப்பிடுறாங்க, என்ன சொல்லி? சிங்கள ஏரியாவில் மீட்டிங் நடக்குது. சிங்கள ஏரியாவில் மீட்டிங், கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 பேர் சிங்களர்கள் வந்திருக்கிறாங்க. உட்காந்து செய்தி கேட்குறாங்க, முழு செய்தி கேட்குறாங்க, 2.5 மணி நேரம் டிரான்ஸ்லேஷனோட. அவங்க என்ன தமிழன்னு பார்த்தாங்களா? என்ன சத்தியம் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. அவ்வளோதான். இங்கே நம்ம சிங்களனும் இல்லை, தமிழனும் இல்லை, எதுவுமே கிடையாது. வி ஆர் ஆல் ஒன். அந்த ஒரு மனம் எப்போ கெடுதோ அன்னைக்கு ரிவைவல் வர்றது தடுக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒரு மனம் தான் ரிவைவலுக்கான அந்த அந்த பாகுபாடு தான் ஒரு மனத்துக்கான தடை. முதல்ல இதை தொலைங்க, ஃபர்ஸ்ட் இதை ஒழிச்சிடுங்க.
யாரையுமே கேட்காதீங்க, எந்த ஊரு எந்த மொழி எதுவும் கேட்காதீங்க. நம்ம சபைக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா அவன் ஆச்சரியப்படணும். ஏன்னு சொன்னா கிறிஸ்தவத்துல மட்டும்தான், நான் சொல்றது கிறிஸ்தவத்துல, கிறிஸ்தவங்க கிட்ட இல்ல, கிறிஸ்தவத்துல மட்டும்தான் ஜாதி பாகுபாடே கிடையாது. இங்க ஆண்டவர் எதுவுமே கிடையாது, எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சிருக்கிறார். மீன்காரரையும் ஒன்னா உட்கார வச்சிருப்பாரு, சுங்கம் வசூலிக்கிறவரையும் டாக்ஸ் பேயரையும் ஒன்னா உட்கார வச்சிருப்பாரு, லூக்காவையும் ஒன்னா உட்கார வச்சிருப்பாரு, யோவானும் ஒன்னா உட்கார்ந்துருப்பாரு. அதை பத்தில ஆண்டவர் ஒண்ணுமே கிடையாது, நம்ம எல்லாம் ஒண்ணு. இது எங்க இருக்குன்னா கிறிஸ்தவத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த பாகுபாடு கொண்டாண்டாங்க. தயவு செய்து நம்ம சபைக்குள்ள வரும்போது அதை பார்க்க கூடாது. வெளியேந்து வரவன் யோசிக்கணும், எங்க கேஸ்ட்லயே என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றா, ஆனா இங்க வந்தவனே என்ன கட்டி பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான், ஆண்டு வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிடுறான், இதுதான்டா உண்மையிலே இயேசுவின் அன்புன்னு உங்களை என்னையும் பார்த்து அவன் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், இந்த அன்பு போதும் அவனை அவன் ரட்சிப்பதற்கு. ஜனங்க வெளியெல்லாம் இயேசு தெய்வம்னு தெரியாம இல்ல, ஆனா இயேசுவின் அன்பு அவங்களுக்கு காட்டப்படாம இருக்கு. அவன் பார்க்க வேண்டிய, கிறிஸ்தவங்கிட்ட பார்க்க வேண்டியது முதல் முக்கியமானது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை அவன் பார்க்கணும். கிறிஸ்து எப்படி பாகுபாடு இல்லாமல் ஏக சிந்தை உடையவராய், அந்த வசனம் ரோமர் நிருபத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய. அது எப்படியா? கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி. கிறிஸ்து அது ஒரு தனி செய்தி. கிறிஸ்து இயேசுவின் மாதிரி, அவர் எப்படி 3 தேவன் எப்படி ஒன்னா இருக்கிறாருங்கிறது அது தனி விஷயம். ஆனா அந்த மாதிரி தான் மாடல், அவர் தான் மாடலாம். அந்த மாதிரி நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா? ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி. ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் வருக வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர்கிட்ட வரணும். அதுக்கு நான் தொலைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட், நான் பார்க்குற பார்வை முதல்ல எனக்கு மாறணும். ஒருத்தனை பார்க்கும்போது விசுவாசியாக தான் பார்க்கணும், ஒருத்தனை பார்க்கும்போது சீஷனாக பார்க்கணும், ஒருத்தனை பார்க்கும்போது ஊழியக்காரனாக பார்க்கணும், இல்லையா ரட்சிக்கப்படாதவனா பார்க்கணும். இவ்வளவுதான் பார்க்கணும். அவன் யாரு, அவன் பூர்வீகம் என்ன, அவன் எந்த ஊர்க்காரன், இது நமக்கு தேவையே இல்லை. நான் நார்வே அரசாங்கத்தை பற்றி ஆரம்பத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன், இப்போ இருக்கான்னு தெரியாது. அவங்களுடையதான ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நார்வேயோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அவங்கள பற்றி அவங்க என்ன பண்ணாங்களாம், செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் கேட்டார்னு சொல்லி யூதர்களுடையதான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்களாம். அவங்க நாட்டில் வந்து தங்கியிருந்த யூதர்களை டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்களாம். இதை நான் படித்தது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு புக்கில் படித்தேன். ஸோ அப்போது ஹிட்லர் கேட்டாருன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, யூதர்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே ஹிட்லர் என்ன பண்ணிட்டாரு, அதை வச்சு யூதர்களை கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டாரு. நிறைய யூதர்களை என்ன பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டார். அப்போ நார்வே அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துச்சான், இனிமேட்டு நார்வேல எந்த பாகுபாடும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். நாங்கள் பார்த்ததுனால இத்தனை 1000 யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டாங்க. இனி நார்வேக்குள்ளே போய் நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா அவன் நார்வேயன், அவ்வளோதான். இந்திய நார்வேக்காரரு, ஸ்ரீலங்கா நார்வேக்காரன் அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், பார்க்க மாட்டாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு, நார்வேயன், அவ்வளோதான். இந்த எண்ணம் சபைக்குள்ளே வரணும். உள்ளே வந்தால் நம்ம அத்தனை பேரும் இயேசுவின் பிள்ளைகள், அவ்வளோதான். நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, நான் மலையாளியும் இல்லை, தெலுங்கனும் இல்லை, நான் விருதுநகர்காரனும் இல்லை, நான் வந்து தமிழ்நாட்டுக்காரனும் இல்லை, நான் ஆந்திராக்காரனும் இல்லை. நான் ஒன்றே ஒன்று தான், பரலோகவாசி. நான் தேவனால் பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், நாங்கள் அத்தனை பேரும் போய் பரலோகத்திலே உட்கார. அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.